ஸோ தொடர்ச்சியாக இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம நீதிமானின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நீதிமான்னா யாருன்னு என்ன செய்யணும், நமக்கு தெரியணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5ல் இருந்து நான் வேகமாக வாசிக்கிறேன், கவனிங்க. ஒருவன் நீதிமானாக இருந்து, இப்போ டெஃபினிஷனே என்ன தெரியுமா, யார் நீதிமான்? ஆனால் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கு, ஒருவன் நீதிமானாய் இருந்து. என்ன அது எப்படியோ வித்தியாசமாக இருக்கு. நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை வசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும். இது வடிவேலு சொன்ன மாதிரி லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கு. அப்படிதானே? எத்தனை பேருக்கு லிஸ்ட்டு சின்னதாக தெரியுது, லிஸ்ட்டு பெருசாக தெரியுது? லிஸ்ட்டு அது பாட்டுக்கு என்ன செய்யுது. அடுத்து பாருங்க, பொலிசை வாங்காமலும் நியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். யார் நீதிமான்? லிஸ்டே எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா. பழைய ஏற்பாட்டின்படி இதுதான். ஃபர்ஸ்ட் வேதத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவை பற்றி தான் வேதம் சொல்லுது. நோவா அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாரிலும் நீதிமானாய் இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு, இத்தனை குணாதிசயமும். அதனால நீதிமான். இன்னைக்கு புதிய ஏற்பாடு என்ன தெரியுங்களா, இவ்வளவு லிஸ்ட்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு பேர் மட்டும்தான், கிறிஸ்து. இத்தனை லிஸ்டும் கிறிஸ்துவுக்குள்ள அடங்குது. நியாயப்பிரமாணங்கள் அனைத்தும் தீர்க்க தரிசனங்களும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. இப்போ லிஸ்ட் இவ்வளவு இருக்கா? இப்போ நீங்கள் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா யார் நீதிமான்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நீங்களும் நானும் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ரோமர் 5:1. நம்ம நீதிமானின் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்ப்பதற்கு முன்பாக யார் நீதிமான்? இவ்விதமாக, நல்ல கவனிய, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற லிஸ்ட் எப்படி இருக்கு? ஒரே வார்த்தை தான், விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம் அப்படின்னா, இப்ப பாருங்க, கலாத்தியர் 2:15 வாசிங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன விசுவாசம்? கலாத்தியர் 2:15. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். கையை தட்டி. இங்க அப்படி இப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு கிரியை. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் நீதிமான்கள். கையை தட்டி. பிரைஸ் காட். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான். அதை செஞ்சோம், இதை செய்யல, அப்படிலாம் கிடையாது. அவர் சிலுவையில ஒன்ன செஞ்சாருங்க, அதை விசுவாசிச்சிங்களா, நீங்களும் நானும் நீதிமான். அப்போ அதெல்லாம் செய்ய வேண்டாமான்னா அது செய்வோம், அது வேற மாதிரி இருக்கும். அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக பழைய மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்காது. கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டு அவரை விசுவாசிச்சோம்னா அதற்கேற்ற வாழ்க்கை தான். அடுத்து கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள். என்னங்க, அவரை விசுவாசத்தினால நீதிமான், அவருடைய ரத்தத்தினால நீதிமான், அவருடைய கிருபையினால நீதிமான். பழைய ஏற்பாட்டில் நான் ஒன்று செஞ்சேன், நீதிமான். புதிய ஏற்பாட்டில் அவர் ஒன்று செஞ்சாரு, நான் நீதிமான். இதுதாங்க புதிய ஏற்பாடு. இதுதான் சரியான விசுவாச வாழ்க்கை. அடுத்து நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அடுத்து ஒன்று செய்கிறோம்ல, அது நீதிமான் ஆக்கப்படுறதுக்காக செய்யலை, நீதிமானா இருக்கிறதுனால செய்கிறோம்.
இதை செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் நீதிமான். ஏங்க நீங்கள் ஏற்கனவே அவரை விசுவாசிச்சீங்க, நீங்கள் நீதிமானாக இருந்து நீங்கள் சில காரியங்களை என்ன பண்ணுவீங்க? ஜெபிப்பீங்க, வேதத்தை தியானிப்பீங்க, கொடுப்பீங்க, ஊழியம் செய்வீங்க. இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் நீதிமான் ஆக மாட்டீங்க. நீதிமானாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இதையெல்லாம் அவர் நம்மை செய்ய வைப்பார்.